வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்ச் 2026 பார்த்தீங்கன்னாக்க ஒரு டெசிசிவ் ஷிஃப்ட் இந்த மார்க்கெட் பிஹேவியர்னு சொல்லலாம். பிப்ரவரி மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு செலக்டிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் செக்டர் ரொட்டேஷன் பிப்ரவரியில் காண முடிஞ்சுது. ஆனால் மார்ச்சில் பார்த்தோம்னா ஒரு ப்ராட் பேஸ்டு கரெக்ஷன் அக்ராஸ் செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் பார்த்தோம்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் டைவர்ஜன்ஸ் டு ஒரு யூனிஃபார்ம் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, வேறு செல்லிங் ப்ரெஷர் ஒரு விசிபிளாக மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சது. வெரி ஃபியூ பாக்கெட்ஸ் ஆஃப் ரெசிலன்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஷிஃப்ட் பார்த்தோம்னாக்க அவுட் ஆஃப் த நிஃப்டி 500 யூனிவர்ஸில் ஒன்லி 41 ஸ்டாக்ஸ் மேனேஜ் டு க்ளோஸ் இன் த பாசிட்டிவ் டெரிட்டரி. ஸோ த கரெக்ஷன் நாட் லிமிட்டட் டு ஸ்பெசிஃபிக் செக்டர் பட் சிஸ்டமேட்டிக் இன் நேச்சரில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. மெயினாக ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னாக்க இண்டெக்ஸில் ஃபார்மா தான் லோவஸ்ட் -3.14, ஹெல்த் கேர் இதெல்லாம் கம்மி, ஐடி 5%, ஹையஸ்ட்டு விழுந்ததில் பார்த்தோன்னா லைக் ப்ரைவேட் பேங்க் 16%, ரியாலிட்டி 17%, நிஃப்டி பேங்க் 16.94, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் 19.83, அதுதான் ஹையஸ்ட்டு. அதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி, நிஃப்டி பேங்க், பிஎஸ்யூ பேங்க் தான் பெருசாக விழுந்ததுன்னு சொல்லலாம். எஃப்எம்சிஜியும் அது மாதிரி 11-12% விழுந்திருக்கு. ஸோ இந்த டேட்டா கிளியர்லி என்ன சொல்லுதுன்னா, மார்ச் மாதம் ரொட்டேஷனே இல்லைங்க, வித்ட்ரால் ஆஃப் கேபிட்டல் அதிகமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. எவ்வரி செக்டார் பார்த்தோம்னா அந்த மந்த் எண்டடில் நெகட்டிவ் டெரிட்டரியில் தான் இருக்குது. ஸோ த ரேட் சென்சிட்டிவ் அண்ட் சிக்லிக்கல் செக்மெண்ட்ஸ் ஒரு ஷார்பஸ்ட் கரெக்ஷனை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஃபினான்ஷியல் அண்ட் சிக்லிக்கல்ஸ் இந்த ஃபாலை லீட் பண்ணினது நம்ம பார்க்க முடிஞ்சது. பேங்க்ஸு, என்பிஎஃப்சி, ரேட் சென்சிட்டிவ் செக்டார்ஸ் இது எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. பர்டிகுலர்லி பிஎஸ்யூ பேங்க்ஸு, ப்ரைவேட் பேங்க்ஸ் இது மெயினாக நிறைய இந்த ஆர்பிஐனுடைய இன்ஃப்ளூயன்சஸில் சில இன்புட் வந்தது இல்லையா, அதனுடைய இம்பேக்டாகவும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்த்தது. மேலும் ஆட்டோ, கன்சூமர் டியூரபிள்ஸ், ரியல் எஸ்டேட் இதுவும் ஒரு டீப் கட் வந்ததுன்னு பார்த்தோம். மெயினாக இது டொமஸ்டிக் டிமாண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தகுந்தாற்போல் இந்த அன்சர்டனிட்டியை மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி டிஃபென்சிவும் அது ஒரு ஷெல்டரை ப்ரொவைட் பண்ணலை, ஃபுல்லாக வருதுப்பா. எவ்வரி ட்ரெடிஷ்னல் ஸ்டேபிள் செக்டார் ஒரு டிக்ளைன் இருக்கும் இல்லையா, ஆனால் இந்த டிஃபென்சிவ் செக்டார் ஒரு மார்ச் மாதம் பார்க்கும் பொழுது ஒரு லேக் ஆஃப் சப்போர்ட்டை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ இது நாட் ரொட்டேட்டிங், இட் வாஸ் டீரிஸ்கிங். அதேமாதிரி எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னாக்க அனதர் டிஃபென்சிவ் செக்மெண்ட், அதுலேயும் ஒரு ஷார்ப் கரெக்ஷனை பார்க்க முடிஞ்சது, கிட்டத்தட்ட 11%ங்க. ஸோ கன்சர்ன் அரவுண்ட் வேல்யூவேஷன் அண்ட் டிமாண்ட் ரெக்கவரி தான் மார்க்கெட்டினுடைய ஒரு இம்யூன் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது குளோபல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும் பொழுது ஆயில் ஷாக் ஆன் சென்டிமெண்ட், மேக்ரோ ப்ரெஷர்ஸ் அண்ட் ரைசிங் எனர்ஜி ப்ரைசஸ் ஒரு சேலஞ்சஸில் பார்க்கும் பொழுது பேக்ட்ராப் ஆஃப் ஈக்விட்டிஸ், ப்ராடர் மார்க்கெட்டில் மேக்ரோ என்வரிமெண்ட் ஒரு குரூஷியல் ரோலை போன மாதத்தில் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் என்னாச்சு, ஹையர் ஆயில் ப்ரைஸஸ்னால கரன்சியும் வீக் ஆச்சு. ஸோ இன்டர்ன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட அவுட்ஃப்ளோ அதிகமாக இருந்தது. ஸோ இதனால தான் இந்த செல்லிங் ப்ரெஷர் ஈக்விட்டியும் அதிகரித்ததுன்னு சொல்லலாம். ஸோ மேலும் இதுலேருந்து நம்ம என்ன மார்ச் மாதம் மார்க்கெட் ஆக்ஷன்ஸ்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராட் பேஸ்டு செல்லிங், ரீப்ளேஸ்டு செக்டர் ரொட்டேஷன், ரெண்டாவது ஃபினான்ஷியல் அண்ட் சிக்லிக்கல்ஸ் ஒரு ஷார்ப் அன்வைண்டிங், ஒரு ஸ்ட்ராங் ப்ரீவியஸ் ரன்னிலேருந்து, மூன்றாவது டிஃபென்சிவ் செக்டர் ஃபெயில் டு அட்ராக்ட் ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளோ, நான்காவது குளோபல் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா ஒரு டொமஸ்டிக்கில் ஒரு நேரட்டிவாக டாமினேட் பண்ணினது. வெரி லிமிட்டட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சது. இந்த ஷிஃப்ட் மார்க்கெட்ஸ் ஆர் நோ லாங்கர் ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஒரு அக்ரெசிவ்லி பிட்வீன் செக்டார் இந்த ஷார்ட் டேர்ம் சொல்லுதுன்னு சொல்லலாம். ஃபோக்கஸ் ஹஸ் மூவ் டு மேனேஜிங் ரிஸ்க் அண்ட் ரெடியூசிங் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம மார்ச்சில் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் டேக் அவே அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸோ நவ் த ஷிஃப்ட் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேசிங் ரிட்டர்ன்ஸ் டு மேனேஜிங் ரிஸ்க் அண்ட் கேபிட்டல். ஸோ மார்ச்
மார்க்கெட் என்விரான்மெண்ட்ஸ் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கு மீனிங்ஃபுல்லாக. இந்த ஈஸி கெயின்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த லிக்விடிட்டி அந்த ப்ராடர் பார்ட்டிசிபேஷன்லாம் ரொம்ப வந்து குறைஞ்சிருக்கு. ப்ரியாரிட்டைஸ் கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் அண்ட் ஓவர் அக்ரெசிவ் பொசிஷனிங் அதை வந்து பார்க்க சொல்கிறோம். பி கான்ஷியஸ் ஆன் ரேட் சென்சிட்டிவ் அண்ட் ஹைலி லிவரேஜ் செக்டார்ஸ். மூன்றாவது ஃபோக்கஸ் ஆன் பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஏர்னிங்ஸ் விசிபிலிட்டி. நான்காவது அவாய்ட் ஓவர் எக்ஸ்போஷர். ஒரு க்ரௌடட் ட்ரேட்ஸில் நிறைய வால்யூம் நடக்குதுன்னு அதுக்கிட்ட போவதை தவிர்ப்பது நல்லது. ட்ராக் குளோபல் மேக்ரோ டெவலப்மெண்ட்ஸ் க்ளோஸ்லி, எஸ்பெஷலி ஆயில் அண்ட் கரன்சி. ஸோ இந்த மார்க்கெட் வந்து மூவ் ஃபார்வர்ட், வாலட்டிலிட்டி வந்து ஒரு ரிமைன் எலிவேட்டடாக இருந்துகிட்ருக்கு. ரிட்டர்ன்ஸ் மே கண்டினியூ டு பி அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நெகட்டிவ் ஃபேஸில் இருந்து மார்க்கெட் வந்து நார்மலாக மாறும் பொழுது இந்த சேசிங் மொமெண்டம் வந்து தவிர்த்து ஒரு டிசிப்ளின்டு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் செலக்டிவ் எக்ஸ்போஷர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.